இந்த புழு வந்து உடம்பு ஃபுல்லாக சுவாசிக்கும். இது ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது. உலகத்தில் எல்லா ஸ்பீசிஸுக்கும் வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நோய் தாக்கி இறந்துடும். புழுவுக்கு எந்த நோய் வராது. இது நோய் தாக்கி இறந்ததுன்றது ரெக்கார்டு எதுவும் கிடையாது சார். சன்லைட்டு டேரெக்டாக படக்கூடாது. நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்காக க்ளோஸ் பண்ணுறோம்னா அந்த புழுக்கள்லாம் இருட்டில் வளர்த்தான் சார் ஆசைப்படும். ரொம்ப வெளிச்சம் பட்டுச்சுன்னா அது ப்ரொடக்ஷன் பாதிப்பு அதிகமாக இருக்கும். இப்போ ரெய்னி சீசன்லாம் ரொம்ப ஹாப்பி. யாருக்கு புழுவுக்கு நிறைய இனவிருத்திகள் அதிகமாகும் சார். இதுக்கு ரொம்ப பிடிச்ச காலம் வந்து ஸ்ப்ரிங் சீசன் தான் சார். இது வந்து நல்லா ஒரு குழுன்னு ஒரு இதமான காலத்தில் வந்து உரங்கள் நிறைய உற்பத்தி ஆகும். மழை பெஞ்சு முடிஞ்சது ஒரு 4 நாள் வெயில் அடிக்கிறப்ப உரங்கள் நிறையா கிடைக்கும் சார். வீட்டில் பண்ணுறவங்களுக்கு எப்படி பண்ணிக்க தாராளம் பண்ணலாம் சார். கொஞ்சம் நிழலான பகுதியை நான் சூஸ் பண்ணிக்கலாம். மேலே ஷெட்டு மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். வெயில் அடிக்காமல் இருக்கணும். செகண்ட் வந்து வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப ஆர்வத்தில் தண்ணி நிறையா விடுவாங்க. அப்படிலாம் விடக்கூடாது. நீங்கள் அதில் ஈரப்பதம் இருக்கணும். ஆனால் அதே டயத்தில் சொதன்னு தண்ணி இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா சார், அந்த ஃபீடிங் நம்ம போடக்கூடிய கழிவுகள் ரொம்ப ஃப்ரெஷ் ஆகிடும். அதனால் என்ன ஆகும்னா புழுக்கள் முண்டி போகிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை எப்போயுமே கொஞ்சம் லூஸில் வச்சுக்கணும். நம்ம கொடுக்கூட ஃபீடிங்ஸ் வந்து நீங்கள் வீட்டில் தாராளமாக ஒரு ஷெட்டு மாதிரி ஒரு சின்ன கூரை ஷெட்டு மாதிரி போட்டு ஒரு டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணி நீங்கள் உங்கள் வீட்டில் கிடைக்கக்கூடிய கழிவுகள் வெங்காயம் எதுனாலும் சரி, இந்த நான்வெஜ்ஜை தவிர நீங்கள் எது வேணும்னா போடுங்க. மக்கும் குப்பைகளை போடுங்க. உங்கள் வீட்டில் சாணி கிடச்சாலும் சாணி கொஞ்சம் போடுங்க. போட்டுக்கிட்டே இருந்து புழுக்களை உள்ளே விட்டு நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா தாராளமாக வீட்டில் பண்ணலாம் சார். ஸோ ஒரு பெட்டில் எவ்வளோ புழுக்கள் விடலாம் சார் அந்த மண் புழுக்கள்? சார் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நார்மலாக வீடுகளுக்கு நான் சொல்கிறேன் 5 kg சொல்கிறேங்க சார். இல்லை கமர்ஷியலாக நான் பண்ணணும், நான் பெருசாக அளவில் பண்ணணும், ஒரு பெட்டுக்கு வந்து 10 kg விட்டால் பெஸ்ட்டாக இருக்குங்க சார். இந்த மண்புழுக்கள் நீங்கள் விலை கொடுப்பீங்களா இல்லை நம்ம எங்கேருந்து அதை வாங்கிக்க இருக்கும் சார்? ஃபஸ்ட்டு வந்து ஆப்பிரிக்காவிலேருந்தே வந்துச்சு. ஃபஸ்ட்டு KVC மூலிமா நம்மளுக்கு கல்லுப்பட்டியில் நாங்கள் வாங்கினோம். நான் வாங்கின 2002 சொல்கிறேன் நான். இப்போ வந்து நம்மகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு பெட்லேயும் வந்து 40-50 புழு இருக்குங்க சார். யாராவது கேட்டாலும் நாங்களே உங்களுக்கு கைடு பண்ணி கொடுக்குறோம். ஒரு கிலோ புழு வந்து யூடிலஸ் யூஜினி அப்படின்னு எடுத்திங்கன்னா 300 rupees வரும் சார். ஐசீனியா ஃபெட்டிடா மட்டும் 500 rupees வரும் சார். ஏன்னா ஐசீனியா ஃபெட்டிடா வந்து கவுண்டிங்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அது எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப சின்ன குட்டி புழுவாக இருக்கும். பட் ஐசீனியா ஃபெட்டிடாவில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வெப்பமாக இருந்தாலும் தாங்கும். யூடிலஸ் யூஜினியா கொஞ்சம் குளிர்ச்சியான பகுதியை விரும்பும். கொஞ்சம் இந்த புழுக்களில் மேல் ஃபீமேல் மாதிரி இருக்குங்களா இல்லை காமனாக எல்லாமே அந்த எக்கு ப்ரொடியூஸ் பண்ணுமா சார்? சார் இது ஒரு அர்த்த நாய் சார் சொல்லுவாங்க. ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது சார். இது இந்த உடம்பு ஃபுல்லாக இது சுவாசிக்கும். இந்த புழு வந்து உடம்பு ஃபுல்லாக சுவாசிக்கும். இது ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு முட்டை சராசரியாக. சிலது நல்லா ஹெல்த்தியாக இருக்குது, 2 முட்டை கூட விடும். அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு முட்டையிலேருந்து 3 4 குஞ்சுகள் பொரிக்கும் சார். இது வந்து ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது. இன்னொரு முக்கியமான சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா இதுக்கு நோயே வராதுங்க சார். உலகத்தில் எல்லா ஸ்பீசிஸுக்கும் வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நோய் தாக்கி இறந்துடும். புழுவுக்கு எந்த நோய் வராது. இது நோய் தாக்கி இறந்ததுன்றது ரெக்கார்டு எதுவும் கிடையாதுங்க சார். இது டிரான்ஸ்போர்ட்லாம் எப்படி சார் கொண்டு போகிற? கண்டிப்பாங்க சார். இப்போ ஒரு ஊரில் இருந்துச்சுன்னா ஜென்ரலாக பஸ்ஸில் கொடுத்து விட்ருவோங்க சார். சிலர் நேரிலே வந்து காரில் வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. நாங்கள் வந்து ஒரு பேக் பண்ணி அதுக்குள்ளே உரங்கள் அதுக்கு ஃபீடிங்லாம் கொடுத்து அதில் புழு விட்டு அதில் பண்ணுறேங்க சார். இப்போ இந்த பெட்டிலேருந்து அந்த புழுக்களை எப்படி எடுத்து அதை தனியாக வச்சுக்கலாமா இல்லை நீங்கள் அதை எப்படி கொடுக்குறீங்க? அந்த சார் இப்போ பெட்லேருந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா அந்த கொக்கி மாதிரி ஒன்று இருக்கும். அதில் கிண்டி எடுக்கிறப்ப புழு வந்து எல்லாமே உள்ளதே இருக்கும். அதை ஒவ்வொன்றா எடுப்போங்க சார். எங்களுக்கு நல்லா தெரியும் எது நல்லா ஹெல்த்தியான புழுவாக இருக்குது, எது இப்போ குஞ்சாக இருக்குது. குஞ்சுகளை அதிகமாக எடுக்க மாட்டோம், ஹெல்த்தியான புழுக்களை எடுப்போங்க சார். அதை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணோம், பேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா அட்டைப்பெட்டியிலேருந்து நம்ம பண்ணுறோம். அது நம்ம எடையை போட்டுருவோம் சார். ஃப்ரெஷ்ஷாக எடையை போட்டுருவோம். எத்தனை கேஜி ஒரு 1 kg 2 kgன்னு ஃப்ரெஷ்ஷாக எடையை போட்டு அதுக்கப்புறம் பேக்கிங் கீழே வந்து சில சாணம் ப்ளஸ் உரம் அதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போடுவோம். புழுக்களை விட்டுருவோம், மேலே விட்டுருவோம். இது மேக்ஸிமம் என்னையை பொறுத்தளவுக்கு ஒரு 6 hours வரைக்கும் தாங்குங்க சார். இதுக்கு மேலே ரொம்ப டைம் ஆக புழுக்கள்லேருந்து என்ன ஆகும்னா அந்த பாடியிலேருந்து அந்த வெள்ளையாக நீர் சுமல ஆரம்பிச்சிடும். அது ஒரு 2 to 3 hours தாங்க. அதுக்கு மேலே போகிறப்போ புழுக்கள் ஒவ்வொன்றா சாக ஆரம்பிச்சிடும். ஸோ ஜென்ரலாகவே நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஒரு ஏசி கார்லேயோ இல்லாட்டி எவ்வளோ as quick as possible ஒன்ஸ் நீங்கள் புழு எடுத்துட்டிங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் போட முடியுமோ அந்த இடத்துல போடுறது பெஸ்ட்டுன்னு சொல்லிடுங்க சார். இப்போ தென்னை மட்டை இப்போ வாழையில் போடுறோம். இப்போ வீட்டில் வச்சுக்கிறோன்னா வேறு இலைகள்லாம் போட்டுக்கலாமா சார்? தாராளம் போடலாம் சார். ஜஸ்ட் ஐடியா ஒன்றும் இல்லைங்க சார். சன்லைட்டு டேரெக்டாக படக்கூடாது. நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சூடு இருக்கக்கூடாது. நல்ல குளிர்ச்சியான ஒரு பகுதி கொடுக்கணும். ஒரு மல்ச்சிங் மாதிரி தாங்க சார். இது நீங்கள் க்ளோஸ் பண்ணுறனால உங்களுக்கு வந்து அந்த பெட்டுக்கு வந்து டெம்பரேச்சர் ரீச் ஆகாமல் காப்பாற்றுறது தான் சார் மெயின். நீங்கள் எந்த மக்கும் குப்பையிலையும் நீங்கள் தாராளம் போட்டு மூடலாம். பெஸ்ட்டு ஒரு வேளை எங்களுக்கு குப்பைகள் நிறையா கிடைக்கல, மூடுறதுக்கு வசதி இல்லை அப்படின்னா நீங்கள் ஷேடட் நெட் இருக்குல்லைங்க சார், நல்லா 90% ஷேடட் நெட்டை நீங்கள் மேலே நல்லா போட்டு நல்லா 1க்கு 2 நெட்டை கூட போட்டு நல்லா குளிர்ச்சி கொடுத்துங்க. க்ளோஸ் பண்ணுறது எதுக்காக க்ளோஸ் பண்ணுறோம்னா அந்த புழுக்கள்லாம் இருட்டில் வளர்த்தான் சார் ஆசைப்படும். ரொம்ப வெளிச்சம் பட்டுச்சுன்னா அது ப்ரொடக்ஷன் பாதிப்பு அதிகமாக இருக்கும். நல்லா கருங்கும்முன்னு இருக்குன்னா நல்ல குளிர்ச்சியான ஒரு நிழலாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு நீங்கள் எப்படி வேணுமோ பண்ணிக்கலாம். இல்லாட்டி நம்ம சாக்கு இருக்குல்லைங்க சார், சணல் சாக்கு, பழைய அரிசிலாம் கொண்டு வரும் பார்த்தீங்களா, அந்த சாக்கை வச்சு க்ளோஸ் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்குங்க சார். என்னென்னா கொஞ்ச நாள் அந்த சாக்கையே புழு சாப்பிட்ரும் அது. பட் நீங்கள் அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்.
ஒரு நாளைக்கு எவ்வளோ தடவை தண்ணி அடிக்கணும், எத்தனை லிட்டர் அதுக்கு விடுற மாதிரி இருக்கும் சார்? அப்படின்னு சொல்ல முடியாது. கீழே ஹியூமிடிட்டி இருக்குது அப்படின்னா வாட்டர் பண்ண தேவையில்லை சார். நல்ல மோடமாக இருக்குது, கிளைமேட் நல்லா இருக்குது, 4 சாரல் விழுதுன்னா தண்ணி அடிக்க தேவையில்லைங்க சார். ஒரு வேளை ட்ரை ஆகுது, மேலே ட்ரை ஆகுதுன்னா அதை நம்ம அந்த புல் தரையில் எப்படி நீங்கள் அடிக்கிறீங்க, ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி பண்ணணும். மேலே ஈரம் இருக்கணுங்க சார். செகண்ட் வந்து ரொம்ப சொதன்னு இருந்துடக்கூடாது. ஃபஸ்ட்டு டைம் பெட்டு போடுறப்ப நீங்கள் எவ்வளோ தண்ணி அடிங்க ஒன்றுமே செய்யாது. ஒன்ஸ் புழு செட் ஆயிடுச்சு, நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்கள் தண்ணி வந்து ஒரு லிமிட்டட் தான் பண்ணணும். என்ன ரீசன் நான் திருப்பி சொல்கிறேன்னா, அளவுக்கு மீறி தண்ணி கொடுக்குறப்ப பெட்டு இறுகிரும், உங்களுக்கு ப்ரொடக்ஷன் குறையும், புழுக்களோட எண்ணிக்கையும் குறைஞ்சாரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து எப்போயுமே ஒரு சாஃப்டாகத்தே வச்சுக்கணும். நீங்கள் தண்ணி தெளிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லானில் எப்படி தண்ணி தெளிக்கிறீங்களோ அந்த அளவோட நிப்பாட்டிக்கணும். இந்த பெட்டுக்கு வந்து சூட்டபுளான கிளைமேட் அப்படின்னா அது வின்டர் டைம் கிளைமேட்டா, இல்லாட்டினா ரெய்னி கிளைமேட்டா, இல்லைன்னா சம்மரா சார்? சார் சம்மர் வந்து ரொம்ப டஃப்புங்க சார். சம்மரில் வந்து புழு ரொம்ப கஷ்டப்படும், நாங்களும் ரொம்ப கஷ்டப்படுவோம் தண்ணி அடித்து அதை ரெடி பண்ணி கொண்டு வர்றதுக்கு. ஏன்னா அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்குங்க சார். இப்போ ரெய்னி சீசன்லாம் ரொம்ப ஹாப்பி. யாருக்கு புழுவுக்கு நிறைய இனவிருத்திகள் அதிகமாகுங்க சார். நிறைய புழுக்களை நம்ம பார்க்கலாம், நிறைய மைக்ரேஷன் ஆகும். மழை நிறைய பெய்யறப்ப நாங்கள் ஃபஸ்ட்டு டைம் போடுறப்ப நிறைய புழுக்கள் இப்படி எல்லா பக்கம் நடந்து போயிடும் அது பேசாமல். பட் பயப்படுவோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாங்க சார், ரெய்னி சீசனில் நாங்கள் பெட்டு போட்டிருக்க எங்கள் ஏரியா சுற்றி பெரிய கும்பல் அந்த மாதிரி உங்களுக்கு பெருசாக சாணி போட்டு வச்சுருவோம். ஸோ மழை பெய்யறப்ப அது ட்ராவல் ஆகிறப்ப அந்த கும்பலில் போய் ஏறிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எங்களுக்கு அந்த ஐடியா தெரில. நாங்கள் என்ன பண்ணுவோம், சுற்றி இப்போ என்ன பண்ணுறோம்னா எவ்வளோ தூரம் எங்களோட ஏரியா இருக்குது அதை சுற்றி நாங்கள் சாணியை கொட்டி வச்சுருவோம் ரெய்னி சீசனில். ஸோ மழை பெய்யறப்ப அந்த புழுக்கள்லாம் போய் அதில் போய் ஏறிக்கும். நாங்கள் ரிட்டர்ன் அதை எடுத்துகிட்டு வந்து பெட்டில் போட்டுருவோம். இதுக்கு ரொம்ப பிடிச்ச காலம் வந்து ஸ்ப்ரிங் சீசன் தான் சார். இது வந்து நல்லா ஒரு குழுன்னு ஒரு இதமான காலத்தில் வந்து உரங்கள் நிறைய உற்பத்தி ஆகும். மழை பெஞ்சு முடிஞ்சது ஒரு 4 நாள் வெயில் அடிக்கிறப்ப உரங்கள் நிறையா கிடைக்கும் சார். சார் இது வந்து சீசனபிளாக தான் பண்ண முடியும்னா அப்போது அவ்வளோ நாள் அந்த புழுக்களை எப்படி நம்ம சேவ் பண்ணி வைக்கிறது சார்? சார் சீசனில் எல்லா சீசனுமே பண்ணலாம். பட் சம்மர் சீசனில் கொஞ்சம் ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கும். மற்றபடி ரெய்னி வின்டர் சீசனில் கொஞ்சம் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும். அவ்வளோதான். நம்ம மற்றபடி சம்மரில் நாங்கள் மெயின்டைன் பண்ணிடுறோம். ஏன்னா நம்ம ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாமே கார்டனிங்குள்ளே தான் பண்ணுறோம். மெயின்டைன் பண்ண டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறோம். என்ன எங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் லோட் அதிகமாக இருக்கும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த இடத்த வந்து நாங்கள் ஜென்ரலாக வந்து கூலிங்காகவே வச்சுருப்போம். ஆட்டு உரம், மாட்டு உரம், கோழி எச்சம், இது 3ல் எது ட்ரை பண்ணியிருக்கீங்க? எது உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கு சார்? ரொம்ப விஷயம் பார்த்தீங்கன்னா சாணி நல்ல ரிசல்ட் கொடுக்கும் சார். மாட்டு எருவு நல்ல ரிசல்ட் கொடுக்கும், ஆட்டு எருவு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் சார். பட் அன்ஃபார்ச்சுனேட் என்னென்னா உடனே போட முடியாது. ஆட்டு எருவுலாம் நாங்கள் நல்லா மக்க வச்சு அதை கூல் பண்ணி தான் போட முடியும். ஸோ பெஸ்ட்டு ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மாட்டு சாணம், செகண்ட் வந்து ஆட்டு சாணம். கோழி சாணத்தை போட்டு ஃபெயிலியர் தான் சார் ஆகிருக்கும். இது வரைக்கும் அது சக்ஸஸ் ஆகலை. காரணம் வந்து மேபி அவங்க ஃபீடிங் என்ன பண்ணுறாங்க தெரில. இன்றைக்கி உள்ள எல்லா கோழி எருவும் பார்த்தீங்கன்னா பிராய்லர்லேருந்தே வருது. ஸோ அது புழு வந்து அதை சஸ்டெயின் பண்ண மாட்டேது. நாங்கள் நிறைய ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம். அதில் தண்ணி அடித்து பார்த்தா ரொம்ப 1-2 வருஷம் மக்க வச்சு போட்டாலும் அந்த எருவை சாப்பிட மாட்டேது. புழு எல்லாம் அந்த இடத்துல காணாமல் போயிடுது. ஸோ கோழி எருவு வந்து இது வரைக்கும் சக்ஸஸ் ஆகலை சார். ஆட்டு எருவு ஓரளவுக்கு நல்லா சக்ஸஸ் கிடைக்கும். இந்த ரோஸ் செடியெல்லாம் வளர்க்குறாங்களே சார், அவங்களுக்காக என்ன பண்ணுவோம், நல்லா அந்த மாட்டு எருவுக்கு இது இருக்குங்க சார். இந்த பிளான்ட் நல்லா க்ரீனாக வரணும், நைட்ரஜன் அதிகமாக இருக்கணும். ஆட்டு எருவு மாடி தோட்டங்கள் போடுறவங்களுக்கு ஆட்டு எருவு வச்சு பண்ணுறது நல்லா ரிசல்ட் இருக்குது சார். பட் கோழி எருவில் ரிசல்ட் இல்லைங்க சார். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம மண்புழுவை எப்படி கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா, எப்படி அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணணும்னு பார்த்துட்டிங்க. அதை எப்படி சலிக்கணும்னா சார், ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சலிக்கிறது எதுக்காக சலிக்கிறோம்னா, நிறைய நம்ம என்னதான் குப்பைகள் போட்டாலும் அதில் வந்து சில கல்லுகள் இருக்கும், சில அன்வான்ட் மெட்டீரியல் இருக்கும். ஸோ கஸ்டமருக்கு நம்ம கொடுக்குறப்போ ஒரு ஃபைன் குவாலிட்டி ப்ராடக்ட் கொடுக்குறதுக்காக நம்ம வந்து அதை ஸ்க்ரீனிங் பண்ணிடுறோம். ஸ்க்ரீனிங்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6mm ஸ்க்ரீனிங் இருக்குது, 7mm இருக்குது, 10mm இருக்குது. 6mmன்றது ரொம்ப ஃபைன் குவாலிட்டியாக இருக்குது. நல்லா சம்மர் சீசனில் 6mm யூஸ் பண்ணுவோம் சார். ஏன்னா வந்து சம்மர் சீசனில் வந்து ஹியூமிடிட்டியோட லெவலு, வாட்டர் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ நல்ல ரெய்னி சீசனில் 7mm பண்ணுவோம். இப்போ நம்ம அந்த பாட் மிக்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ்க்குலாம் வந்து 10mm
ஸ்க்ரீனை வச்சு பண்ணுவோம். இப்போ நம்ம பார்த்தது வந்து 7mm. ஏன்னா இப்போ நம்ம இருக்கிறது ரெய்னி சீசனில் இருக்கிறோம், கொஞ்சம் ஹியூமிடிட்டி இருந்தாலும் அந்த நீட்டாக ஸ்க்ரீன் பண்ணிடும். இப்போ ஜென்ரலாக 7mmல நம்ம பண்ணுறப்ப என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா, அந்த புழுக்கள் இருக்குது இல்லைங்களா, புழுக்கள் முட்டைகள் இது எல்லாமே நம்ம பேக்கிங்கோட வரும். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க புழுக்களை வந்து ரொம்ப விரும்புகிறாங்க. சார் எங்களுக்கு புழுவோட கொடுங்க, முட்டையோட கொடுங்க அப்படின்றாங்க. சில கஸ்டமர் எங்களுக்கு புழுலாம் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 6mm போட்டு நம்ம பண்ணிடுறோம். புழுவோட எண்ணிக்கை குறையும், பட் புழு அவாய்ட் பண்ண முடியாது, கண்டிப்பாக அதில் புழு இருக்கத்தையும் செய்யும். உங்களுக்கு 10mm ஸ்க்ரீன் வந்து நல்லா பெருசாக கோர்ஸாக வர்றது. அது எதுக்காக போகிறோம்னா மாடி தோட்டம் போடுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காண்டி அந்த மண்புழு உரம் மண் கலவையெல்லாம் பண்ணுறதுக்காக நம்ம அந்த 10mm ஸ்க்ரீனை யூஸ் பண்ணுறோங்க சார். இதை ஸ்க்ரீன் பண்ணி நம்ம ஒரு 10 kg பேக் இருக்குது, 25 kg இருக்குது, 50 kg இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 25 to 50 kg நம்மளுக்கு மூவ் ஆகும். 10 kg இந்த லோக்கல்லேருந்து வர்றவங்களுக்கு எங்களுக்கு சார் எங்களுக்கு கேரி பண்ண முடியல, வயசானவங்க மாடிக்கு தூக்க முடியல, எனக்கு 10 kg போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குன்றவங்களுக்கு 10 kg போட்டுரும். ஜென்ரலாக 25 kg இருக்கிறவங்க அந்த கொஞ்சம் மீடியமான இருக்கிறவங்க. இப்போ ஃபார்மர்ஸு பெரிய லெவலில் பெரிய ஃபார்ம்ஸுக்கு போகுது, லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணுறவங்களுக்கு போகுது, ஒரு ஃபார்மர்ஸுக்கு போகுது அப்படின்னா எல்லாமே 50 kg பேக்கில் நம்ம பேக் பண்ணி பாலி பேக், அதாவது லேமினேட்டட் பாலி பேக்கில் போட்டு 50 kg எடை போட்டு நம்ம நீட்டாக ஸ்டிச் பண்ணி நம்ம லோட் பண்ணிடுறோம் சார். குறைஞ்ச குவான்டிட்டி எவ்வளோ பேக்கு? மினிமம் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 10 kg கொடுக்குறேங்க சார். அது கம்மியாக கொடுத்தா நம்மளுக்கு எக்கனாமிக்கலாக ஃபீஸிபிள். ஏன்னா நம்ம வந்து 6 rupees கொடுக்குறப்ப நம்மளுக்கு அதுக்கு கம்மியாக போனோம்னா பேக்கிங் காஸ்ட்டு, லேபர் காஸ்ட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம எல்லாமே ஹோல்சேல் பண்ணுறதுனால ஜென்ரலாக மினிமம் வந்து 10 kg வறுமை பண்ணுறேன் சார். 25 kg இருக்குங்க சார். சிலர் வந்து 25 kg விரும்புவாங்க. நான் சொன்ன மாதிரி பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு 10 டன்னுலேருந்து 20 டன்னு போகிறவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 kg பேக்கில் வந்து நீட்டாக பேக் பண்ணி கொடுத்துருவோம் சார். ஸோ எந்தெந்த ஊருக்குலாம் சப்ளை பண்ணியிருக்கீங்க? சப்ளை பண்ணணும் சார். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே சார், தமிழ்நாடுன்றல ஆந்திரா, கர்நாடகா, கேரளா மெயினாக ஏலக்காய்க்கு இடுக்கிக்கு நிறையா எடுப்பாங்க. மைசூரில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா மைசூர் பேஸ்டு அங்கே இருக்கிற நர்சரிஸ் நிறையா எடுப்பாங்க, லேண்ட்ஸ்கேப்பர்ஸ் நிறையா எடுப்பாங்க, சென்னை எடுப்பாங்க. செகண்டரி வந்து லோக்கலாக இருக்கிற ஃபார்மர்ஸ், அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஃபார்மர்ஸ் எல்லாருமே நம்மளை பற்றி தெரிஞ்சவங்க பை ஃபோன் மூலிமா தான் சார் எல்லாமே ஆர்டர் வந்து நம்மளை பற்றி நிறையா தெரியும். செகண்டரி சாம்பிள் கேட்டாலும் சாம்பிள் அனுப்பிச்சுட்ருவோம், உங்களுக்கு கொரியரில் அனுப்பிச்சுட்டு அவங்க சாம்பிளை பார்த்துட்டு எந்த சாம்பிள் நம்மளுக்கு ரிஜெக்ட் ஆனதே கிடையாது, சாம்பிளை பார்த்துட்டு இமீடியட்டாக ஆர்டர் கொடுப்பாங்க. ஸோ தமிழ்நாடுன்னு பார்த்தீங்கன்னா 99% ஃபார்மர்ஸு ப்ளஸ் நர்சரிஸு ப்ளஸ்ஸு வந்து அந்த ஏலக்காய் தோட்டங்களுக்கு, அப்புறம் மாடி தோட்டம் போடுறவங்களுக்கு, இது எல்லாத்துக்குமே ஜென்ரலாக எல்லாத்துக்குமே சப்ளை கொடுக்குறோங்க சார். ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா கொடுக்குறோம். சேஃப்டி டிரான்ஸ்போர்ட் பற்றி லைட்டாக சொல்லுங்கள் சார். டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜென்ரலாக வந்து மதுரையில் நிறைய டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் நிறையா இருக்கிறாங்க சார். நம்மளுக்கு ஃபுல்லாகவே ஏஜென்சி இருப்பாங்க, அவங்க நிறைய லிங்க் இருக்குது நம்மளுக்கு. இப்போ திடீர்னு நம்ம மைசூருக்கு போகணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 4 டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க. மைசூர் போகிறது ஒரு தனி குரூப் இருப்பாங்க. சவுத் சைடு போட்டு திருநெல்வேலி, கன்னியாகுமரி போகிறவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. சென்னைக்கு போகிறதுக்கு டிரான்ஸ்போர்ட்டர் தனியாக இருப்பாங்க. எங்களுக்கு தெரியும் சார், ஒரு டன்னு இப்போ சென்னைக்கு போகிற மாதிரி இருந்தால் 1100 rupees இப்போ வரைக்கும் இருந்துச்சு. இப்போ இந்த டீசல்னால இப்போ 1200 rupees வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. மைசூர் போகிற மாதிரி இருந்தால் 1000 rupees வரைக்கும் வருங்க சார். இதே கன்னியாகுமரி, திருநெல்வேலி போகிற மாதிரி இருந்தால் ஒரு டன்னுக்கு வந்து 900 rupees இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் சார்ஜ். இது வந்து நான் சொல்கிறது ஹோல்சேலில் சார், மோர் தென் 10 and above tons இது. ஜென்ரலாக நீங்கள் டாடா ஏசி, ஈச்சர் இந்த மாதிரி கம்மியான குவான்டிட்டிக்கு போகிறவங்களுக்கு வந்து லோக்கலில் வந்து அவங்க லோக்கலில் அவங்களே பேசிடுவாங்க, இல்லாட்டி நாங்கள் பேசி அவங்க ஹெல்ப் பண்ணி அனுப்பிச்சி விட்ருவோங்க சார். நம்மளுக்கு சார் இந்த மண்புழு உரம் தவிர மற்ற ப்ராடக்ட்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். மற்ற ப்ராடக்ட்னா இப்போ மண்புழு உரம் மட்டுமே இயற்கை உரம்னு நம்ம சொல்ல முடியாது சார். ஆட்டு உரத்தையும் என்ன பண்ணுவாங்க, எங்களுக்கு ஆட்டு உரம் வேணும். பொள்ளாச்சி சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டு உரம் நிறையா விரும்புவாங்க சார், கேரளாவும் நிறையா விரும்புவாங்க. ஸோ என்ன பண்ணுவோம்னா நாங்கள் ஒரு பெரிய களம் வச்சுருக்கோம் சார். களத்தில் வந்து ஆட்டு உரத்தை ஏற்கனவே பிகினிங்லேயே அடித்து வச்சுருவாங்க சார். எந்த டயத்தில் மழை காலங்களில் ஆட்டு உரம் வந்து வெளியில் போகாது, நிறைய குமிச்சு கிடைக்கும் நம்மளுக்கு. அந்த டயத்தில் வாங்கி நிறைய ஸ்டோர் பண்ணிடுவோங்க சார். ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த சிமெண்ட் தரையில் எல்லாத்தையும் மட்டப்படுத்திட்டு ரோட்டரி வச்சு நல்லா பவுட்ரு பண்ணி அதை நல்லா ஆற வச்சிரும். அதே மாதிரி தொழு உரத்தையும் அந்த மாதிரி பண்ணுவாங்க சார். நல்லா ஆற வச்சுட்டு நல்லா தண்ணி அடிச்சு விட்டு நான் கூல் பண்ணி விட்டுருவோம் சார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாட்டு உரம் வந்து 6 மாதம் கூல் பண்ண வைப்பேங்க சார். இதே ஆட்டு உரம்னா உங்களுக்கு வந்து 1 year வரைக்கும் அதை கூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்களா 10mm அந்த ஸ்க்ரீனிங் அதில் எடுத்து நல்லா ஸ்க்ரீன் பண்ணிடுவோம் சார். ஸோ தேவையில்லாத ஐட்டம்லாம் நம்மளுக்கு போயிடுங்க சார். ஜென்ரலாக வந்து ஆட்டு உரத்துலேயும் மாட்டு உரத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்கிசைட்ஸு கொஞ்சம் ஈரம் வந்தால் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம்னா சூடோமோனஸ், ட்ரைகோடர்மா இதை என்ரிச் பண்ணி நம்ம கொடுத்துருவோம் சார். ஸோ அதனால் அந்த ஃபங்கஸ் பிரச்சனை நிறையா வராது. உங்களுக்கு வந்து எவ்வளோ நாளும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நாங்கள் ஆட்டு உரம், மாட்டு உரம் கொடுக்குறோம். பஞ்சகாவியா ஜென்ரலாக நிறையா கேட்பாங்க சார். இந்த பூச்சி வெரைட்டியாக இருக்குன்னு இலைகளில் சுருட்டில் வருது, கருகள் வருது, இதெல்லாம் பஞ்சகாவியா கொடுக்குறேன் சார். செகண்ட் ஜீவாமிர்தம் நம்மளே பண்ணிகிட்டு இருக்கோம். ஜீவாமிர்தம் மீன் அமிலம் பண்ணுறேன் சார். மீன் அமிலம் வந்து நல்லா நிறைய ஒவ்வொரு சந்தையில் ஞாயிற்றுக்கிழமை நிறைய மீன்கள் வேஸ்ட்டு மீன் முடிஞ்சோன்னைக்கு அவங்க நம்மளுக்கு ரொம்ப சீப் ரேட்டில் கொடுப்பாங்க. ஸோ நம்மளை டைட் ட்ரம்மில் போட்டு அதில் வந்து வாழைப்பழம் ப்ளஸ் சந்தையில் கிடைக்கக்கூடிய அழுகின வாழைப்பழம் ப்ளஸ் நாட்டு சக்கரை இதெல்லாம் போட்டு அதெல்லாம் வந்து ஒரு டேட் போட்டு எழுதி வச்சுக்குவோம்.
ஸோ மீன் அமிலம் தயார் பண்ணுறேங்க சார். இஎம் சொல்யூஷன் அதுவும் நாங்கள் தயார் பண்ணுறோம் சார். வெர்மி வாஷ்ன்னு சொல்லுவாங்க. மண் புழுக்களை எடுத்து அதை வந்து கொஞ்சம் நேரம் வச்சு நல்லா வாஷ் பண்ணி அது நிறையா கேட்பாங்க சார். வெர்மி வாஷ் கேட்பாங்க, ஹியூமிக் ஆசிட் கேட்பாங்க. அதையும் தாண்டி சாலிடாக போகிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த புங்கன் கேக்கு, புங்கன் புண்ணாக்கு, இழுப்ப புண்ணாக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேப்பம் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய இப்போ ஒரு நர்சரியில் வந்து செடிகள்லாம் நல்லா ஃப்ளோரிஷாக வரணும், நிறைய பூக்கள் வரணும், வீட்டு தோட்டத்துக்கு போகிறதுக்கு அவங்களுக்குலாம் நிறையா கேட்பாங்க. அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய இந்த பூக்கள்லாம் நிறையா வர்றதுக்காண்டி புண்ணாக்குகள் நிறையா மிக்சிங் கேட்பாங்க. ஸோ அந்த புண்ணாக்கு நாங்கள் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம் சார். வேப்ப எண்ணெய் கொடுக்குறோம். அதேமாரி வேப்பம் புண்ணாக்குலேயும் 3 ரகம் இருக்குது சார். சாதாரண 25 ருபீஸும் கிடைக்கிது, 50 ருபீஸ் இருக்குது. இன்னொன்று எண்ணெயே எடுக்காத வேப்ப புண்ணாக்கு இருக்குது, 80 ருபீஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி பண்ணுறேன் சார். ஸோ இந்த மாதிரி பண்ணி நம்ம எல்லா ஊருக்குமே நம்ம சப்ளை பண்ணுறோம் சார். செகண்ட் அதையும் தாண்டி இப்போ எங்களுக்கு மிக்சிங்காக வேணும், ஆட்டு எருவு மிக்ஸ் வேணும், எனக்கு வந்து மாட்டு எருவு மிக்ஸ் வேணும், வெர்மி கம்போஸ்ட் மிக்ஸ் பண்ணி எனக்கு வந்து என்ரிச் பண்ணி எங்களுக்கு வந்து எல்லா பயோ ஃபெர்டிலைசர்ஸையும் மிக்ஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அது சூப்பர் மிக்ஸ்ன்னு சொல்கிற பேரில் எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டு உரத்தில் நைட்ரஜன் அதிகமாக இருக்கும், மாட்டு உரத்தில் பொட்டாஸ் அதிகமாக இருக்கும், மண்புழு உரத்தில் ஹியூமிக்ஸ் அதிகமாக இருக்கும், பஞ்சகாவியில் வந்து நுண்ணுயிர்கள் நிறையா இருக்கும். சிலர் வந்து ஹியூமிக் ஆசிடை மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஸோ கஸ்டமைஸ் பண்ணி கேட்குறவங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி அவங்க இப்போ நல்லா எங்களுக்கு வந்து காஸ்ட்டு பற்றி எங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது. எங்கள் மரத்துக்கு நாங்கள் கம்ப்ளீட்டாக ஆர்கானிக் கொடுத்து நான் வளர்க்குறோம்னால அதுக்கான எல்லா மிக்சிங் பண்ணி கொடுக்குறது, கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறேங்க சார். ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான இயற்கை உரங்கள், மண்புழு உரத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் எல்லா விதமான இயற்கை உரம் பண்ணுறோம். செகண்டு சென்னையில் பார்த்தீங்கன்னா பாட் மிக்ஸ் நிறையா எங்கள்கிட்ட ரெக்குவயர்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அது அந்த 10 mm ஸ்க்ரீனை வச்சு செம்மண், ஆட்டு உரம், தொழு உரம், அப்புறம் வேமன்னு சொல்லுவாங்க சார், வசுக்குலர் மாலிகுலர்னு சொல்லிட்டு வேமன்னு சொல்லிட்டு நுண்ணுயிர் சத்து நிறையா இருக்குது. ஸோ அந்த இதுவும் நாங்கள் ஆட் பண்ணி வேப்ப முன்னாக்கு ஆட் பண்ணி நிறையா பாட் மிக்ஸ் ரெடி பண்ணி நிறையா இப்போ கார்டனிங்லாம் பண்ணுறாங்க, லேண்ட்ஸ்கேப்பிங்லாம் பண்ணுறாங்க. அவங்க ஃப்ரண்ட்டில் புல் போடுறதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து எல்லா உரமும் செட் பண்ணி போடணும்னு சொல்லி போடுறாங்க சார். அந்த மாதிரி வாங்குறாங்க, லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணுறவங்க வாங்குறாங்க, நர்சரியில் இருக்கிறவங்க இந்த மாதிரி உரங்களை தயார் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இயற்கைன்னு பார்த்தீங்கன்னா எல்லா உரமும் அதே டயத்தில் இயற்கை உரம் மட்டும் பண்ணாமல் இது பூச்சி தாக்குதல் இருந்தாலும் அதுக்கான பூச்சி வெரைட்டிகள் அக்னி அஸ்திரம்னு சொல்லி நம்ம பண்ணுறோம். அதேமாதிரி நம்ம பஞ்சகாவியா பூச்சி வெரைட்டிக்கு யூஸ் பண்ணலாம், மீனமிலும் பூச்சி வெரைட்டிக்கு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இயற்கை சார்ந்தது, இயற்கையிலே நம்மளால் நம்ம வீட்டிலேயே பண்ணக்கூடியது, இப்போ லார்ஜ் ஸ்கேலாக பண்ணக்கூடியது எல்லாமே நம்ம பண்ணிக்கிறோம். இது பற்றின சந்தேகங்களோ கேள்விகளோ இருக்கும். ஸோ அதை பற்றி உங்கள்கிட்ட தொடர்பு கொண்டாங்கன்னா பண்ணலாமா? உறுதியாக பண்ணலாம் சார். காலையில் உங்களுக்கு 8 o'clockலேருந்து ஈவினிங் 6 o'clock வரைக்கும் அவைலபிளாக இருப்பேன். என்னோடய நம்பர் சார் கொடுப்பாங்க, நீங்கள் வாங்கிக்கிங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா மார்னிங் 8 to 6 ஈவினிங்குள்ளே உங்களுக்கு என்ன டவுட்னாலும் என்னை கூப்பிட்டு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஒருவேளை நான் பிஸியாக இருந்து நான் எடுக்க முடியலனாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்கள் வாய்ஸ் மெசேஜாவோ இல்லை டைப்பிங்காக கொடுங்க. உறுதியாக உங்களுடைய கேள்விகளுக்கும் உங்கள் சந்தேகங்களுக்கும் நான் கண்டிப்பாக ரிப்ளை கொடுக்குறேன். நான் அதே மாதிரி தொடர்ந்து இதை இப்போ அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம என்னென்ன ப்ராடக்ட்டு எப்படி இயற்கையில் எவ்வளோ சிம்பிளாக எவ்வளோ ஈஸியாக பண்ணலாம்ன்றது உங்களுக்கு எல்லா விளக்கமும் நான் உங்களுக்கு தரது தயாராக இருக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்மளை மீட் பண்ணுவோம். நன்றிங்க சார். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தினபூமி எக்ஸ்க்ளூசிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.